ஒரு மாநிலத்தோட பெயர் அதோட அடையாளத்தை எப்படி வரையறுக்குது? இன்னைக்கு நாம இந்தியாவோட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பகுதியோட பெயருக்கு பின்னாடி இருக்கிற கதைய ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். இது வெறும் ஒரு பெயர் மட்டும்தானா, இல்ல ஒரு பழம்பெரும் நாகரிகத்தோட ஆன்மாவையே பிரதிபலிக்கிற ஒரு அடையாளமா? தமிழ்மாடுங்கிற பெயரோட வரலாற்று பயணத்தை நாம ஆராயும் போது இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை தான் நாம அலச போறோம். சரி, இந்த வரலாற்று பயணத்தை எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல பண்டைய தமிழ் பேரரசுகளோட பொற்காலத்திலிருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் பல மாற்றங்களை கடந்து மெட்ராஸ் மாகாணம் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தமிழ்நாடுங்கிற அந்த பேருக்கான உணர்ச்சிபூர்வமான போராட்டம், கடைசியா ஒரு புதிய அடையாளத்தோட உதயம். இப்படித்தான் நம்ம பயணம் போக போகுது. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். நம்ம கதைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிக்கலாம். அதாவது வரலாற்றுக்கு முந்திய காலத்துல இருந்தே மக்கள் தொடர்ந்து வாழ்ந்துட்டு வர்ற ஒரு பகுதி. இதுதான் தமிழ் நாகரிகத்தோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். பல நூற்றாண்டுகளா இந்த நிலப்பகுதிய 3 சக்தி வாய்ந்த வம்சங்கள் தான் ஆண்டு வந்தாங்க. மேற்கு கடற்கரையில சேரர்கள், கிழக்குல ஆதிக்கம் செலுத்தின சோழர்கள், அப்புறம் தெற்குல ஆட்சி செஞ்ச பாண்டியர்கள். இவங்களுக்குள்ள தங்களோட ஆதிக்கத்துக்காக போட்டி இருந்தாலும் 3 பேருமே சேர்ந்து ஒரு வளமான தனித்துவமான கலாச்சாரத்தை உருவாக்கினாங்க. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்களோட ஆட்சி ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தையும் செழுமையான தமிழ் மொழியையும் வளர்த்தெடுத்தது. இதோட விளைவு என்ன தெரியுமா? உலகத்திலேயே இன்னைக்கு நிலைச்சு நிக்கிற சில பழமையான செம்மொழி இலக்கியங்கள் இங்கதான் உருவாச்சு. சரி, அடுத்து இந்த சக்தி வாய்ந்த ராஜ்யங்களோட நிலப்பரப்பு பல நூற்றாண்டுகளா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறத் தொடங்குச்சுன்னு பார்க்கலாம். அதாவது புதிய பேரரசுகள் வந்ததிலிருந்து காலனித்துவ ஆட்சி வரைக்கும் பல மாற்றங்கள் நடந்துச்சு. இந்த காலக்கோடு ரொம்ப அருமையா எல்லாத்தையும் விளக்குது பாருங்க. 3ஆம் நூற்றாண்டுல களப்பிரர்களோட குறுக்கீடு, அதுக்கப்புறம் பாண்டியர்களும் பல்லவர்களும் மீண்டு வர்றது, அப்புறம் 14ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசோட எழுச்சி, அப்புறம் பாருங்க 17ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்களோட வருகை, கடைசியா 18ஆம் நூற்றாண்டுல இந்த பகுதி பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்கு முழுசா போயிடுச்சு. ஒரு நீண்ட பயணம் இது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாட்டோட வரைபடத்தையே திரும்பவும் வரைஞ்சாங்க. அது தமிழ் பேசுற மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்சது. ஒரு புதிய மாநிலம் பிறக்க போகுது. 1956ஆம் வருஷம். இது ரொம்பவே ஒரு முக்கியமான வருஷம். இதுதான் இந்தியாவுல மாநிலங்களை மொழிவாரியா பிரிக்கிறதுக்கு வழிவகுத்தது. ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தோட தொடக்கம்னு சொல்லலாம். அந்த தேதியில தான் மொழி அடிப்படையில தமிழ் பேசுற மக்களுக்காக மெட்ராஸ் மாகாணம் அதிகாரப்பூர்வமா பிறந்தது. ஆனா நிறைய பேருக்கு அந்த அடையாளம் ஒரு மாதிரி முழுமையடையாததா தான் இருந்துச்சு. அந்த பெயர் ஒரு அந்நிய அடையாளமா உணரப்பட்டது. ஆமாம், மெட்ராஸுங்கிற பெயர் ஒரு காலனித்துவ காலத்தோட மிச்சமா பார்க்கப்பட்டது. இதனால இந்த மண்ணோட உண்மையான பழமையான பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிற ஒரு பேருக்காக ஒரு உணர்ச்சிபூர்வமான மக்கள் இயக்கம் வெடிச்சது. பொதுமக்களோட கோரிக்கை ரொம்ப தெளிவா ரொம்ப உறுதியா இருந்துச்சு. ஒரு தனித்துவமான கலாச்சார மொழி அடையாளத்தை நிலைநிறுத்தணும். அதுக்கு மாநிலத்தோட பெயர் தமிழ்நாடு அப்படின்னு மாறணும். இதுதான் அவங்களோட ஒரே நோக்கம். ஆக இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போராட்டத்துக்கு ஒரு பெரிய மனித விலை கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு இலட்சியத்துக்காக 76 நாட்கள் உண்ணாநோம்பிருந்து உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனார் அதோட துயரமான உருவமா இன்னிக்கும் நம்ம மனசுல நிக்கிறார். அவரோட தியாகம் அந்த போராட்டத்தை இன்னும் வலுப்படுத்தியது. கடைசியா அந்த மக்கள் இயக்கம் ஒரு புதிய அரசாங்கத்தோட தலைமையில தன்னோட அரசியல் உச்சக்கட்டத்தை அடைஞ்சது. இது ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கமா அமைஞ்சது. இந்த தெளிவான 3 படி அரசியல் செயல்முறைதான் பல வருஷ கனவை நனவாக்கியது. பாருங்க, 1967ல ஒரு புதிய அரசு வருது, அப்புறம் சட்டமன்றத்துல தீர்மானம், கடைசியா மத்திய அரசோட ஒப்புதல். அவ்வளோதான். அப்புறம் அந்த நாள் வந்துச்சு. ஜான்வரி 14, 1969. மெட்ராஸ் மாகாணம் அதிகாரப்பூர்வமாகவும் நிரந்தரமாகவும் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அது ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கான தருணம். இறுதியா இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது இல்லையா? ஒரு பேர், அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான வருஷ வரலாறு, ஒரு மக்களோட அடையாளத்துக்கான ஒரு நீண்டகால போராட்டம், இப்படி எவ்வளோ விஷயங்களை அடக்கி வச்சிருக்கு. ஒரு பேருங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு வரலாறு. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.